கீழே இறங்குங்க. வாங்க. வா 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 வா. வரோம் மாமா. அதுக்கப்புறம் படி இருக்கா? இல்ல, இறங்கு. ஐயோ அம்மா. பாப்பா வா பாப்பா. வா வா இறங்கு சீக்கிரம். இறங்கு. வாமா இறங்கு. வாங்க. வா 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 வா. எல்லாரும் கருப்பு துணி காட்டுங்க. ஏமா புடவை இல்லம்மா, கண்ணுல கட்டிருக்க கருப்பு துணி காட்டுமா. யோ, கட்டினது நீங்க காட்டுறது நாங்களாயா? இப்ப கேட்ட போறீங்களா இல்ல கண்ணால சுடவா? யோ, கண்ணால எப்படியா சுட முடியும்? நான் கண்ணுன்னு சொன்னது இந்த கண்ணை. ஏய், யாரா நீ? சொல்லு, எந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவன்? ஆந்திரா நக்சலைட்டா இல்ல அசாம் உல்ஃபாவா? எங்களை பணைய கைதியா வச்சு கவர்மெண்ட் மிரட்டி கோடி கோடிய பணம் கேட்க போறியா? இல்ல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறதுக்கு தனியா விமானம் கேட்க போறியா? சொல்லுடா, சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஏய், எதுக்குடா எங்களை கடத்துன? டேய், உனக்கு என்னடா வேணும்? நீ கடனா வாங்கின 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். டேய், நீ அந்த குரங்கு குமார் தானே? ஆமா, எதுக்குடா எங்களை கடத்துன? அதான் சொன்னேன், என்கிட்ட வாங்கின 10 லட்சம் ரூபாய் கடனுக்காகத்தான் உன்னை கடத்தினேன். பணத்துக்கு பதிலாதான் நான் என் லேண்ட உனக்கு எழுதி கொடுத்தேனடா. கொடுத்த, ஆனா கொடுக்கும்போது என்ன சொன்ன? இனிமே இது ஏ லேண்ட் இல்ல உன் லேண்டுன்னு சொன்னேன். வேற அநியாயமா எழுதி வாங்குன நீ நோசமோ போகன்னு சின்ன பாப்பா சொன்னாங்க. டேய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ எதுக்கு எங்களை முதல்ல கடத்துன அது சொல்லு. நீ இடத்த கொடுக்கும்போது தாம்பரத்துல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், சென்னையில இருந்து 1 மணி நேரம் டிராவலிங், பைபாஸ்ல இருந்து 1/2 மணி நேரம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் சொன்னல. ஆமா, இதுல என்ன சந்தேகம்? நேத்து காலையில உங்களுக்கு எத்தனை மணிக்கு கடத்தின? 10 மணிக்கு. இப்ப டைம் என்ன? 10 மணி. உங்க இடத்துக்கு வர 24 மணி நேரம் ஆயிருக்குது. என்னையா சொல்ற? நீ கொடுத்த இடத்து மேலதாமா நிக்கிறீங்க. இங்க வர்றதுக்கு அவ்வளவு நேரமா ஆகுது? என்ன கிண்டலா? நோ குரங்கு குமார், நாங்க எப்பவுமே ஹெலிகாப்டர்ல தான் வருவோம். அதான் 1 மணி நேரம் சொல்லிட்டேன். நீ வேணா ஹெலிகாப்டர்ல ட்ரை பண்ணி பாரு. ஆமா, 1 hour தான் ஆகும். என்ன டபாய்க்கிறியா? உனக்கு இன்னும் 10 நாள் டைம் தர்றேன். அதுக்குள்ள என் பணம் வந்து சேரலன்னு வச்சுக்க, உங்க எல்லாரையும் இதே இடத்துல கொன்னு புதைச்சிட்டு சின்ன பாப்பா சுடுகாடுன்னு பெருசா போர்டு மாட்டிடுவேன். எடரா வண்டிய ஏய், அடிச்சு நிறுத்துங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? செத்தாலும் என் பேர் வரணும்னு சொல்லிய, இப்போ உன் பேர்ல ஒரு சுடுகாடே வரப்போகுது. இத பணம் புதைக்கிற இடம் நாடா சொன்ன. இதே இடத்த பணம் விளையிற பூமியா மாத்தி காட்டுறாடா இந்த சின்ன பாப்பா. கூப்பிடுறா ஜேசிபிய. ரெடி, ஸ்டார்ட், கேமரா ரோலிங், ஆக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன பாப்பா நகர். எங்க பேரு தாங்க சின்னது, ஆனா இந்த இடத்த பத்தின புகழ பத்தி பேசணும்னா அவ்வளவு பெருசுங்க. ஒரு விதத்துல இந்த இடம் கூட ஒரு புண்ணிய ஸ்தலம் தாங்க நான் சொல்லுவேன். எப்படின்னு கேக்குறீங்களா? ராமரும் சீதையும் வனவாசம் போகும்பொழுது இங்க தாங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்க. இங்கயா? சோ நீங்க இங்க ஒரு பிளாட் புக் பண்ணீங்கன்னா ராமரும் சீதையும் மாதிரி பேரும் புகழோட சந்தோஷமா வாழலாம். என்னடி இப்ப டச்சப்? என்னடி ஓவரா புழுகுற? இப்படி புழுகுனாதான் ஜனங்க போட்டா போட்டி போட்டுக்கொண்டு இந்த இடத்தை வந்து வாங்குவாங்க. ஓ அப்படியா? சரி சரி, அப்ப புழுகு புழுகு புழுகு. கேமரா உமன், நீங்க மிட்ல வச்சிருங்க. பெட் எல்லாம் கிடையாதுங்க. அடிங்க ஒக்கமக்கா. சீ, ஏய், ஒரு டெக்னிக்கல் வேர்ட் கூட உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ரெடியா? ரெடி ரெடி. ஏய், நீ ரெடி? கேமரா தூக்கி இடுப்புல வச்சீங்க. அத்தகாரோ மிட்ல வெயின்னு சொன்னீங்க. ஓ நான்சென்ஸ். மிட்னா இப்படி இப்படி இது வரைக்கும். ஓகே ஓகே ஓகேவா? ரெடி? நீ வாப்பா. ரெடி, ஸ்டார்ட், கேமரா ஆக்ஷன். ஏய், பிச்சுடுவேன்.
இந்த மாதிரி பல கதைகள் இங்க இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். புராண கால சிறப்புகள் மட்டும் தான் பேசுறேன்னு பாக்குறீங்களா? இந்த கால சிறப்பையும் தாங்க பேச வந்திருக்கேன். இங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட், பேக்ல பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட், ரைட்ல பாத்தீங்கன்னா பீச் வர போகுது. அப்புறம் என்னங்க, பீச் வந்தா நீங்க எதிர்பார்க்கிற ஹார்பரும் சேர்ந்தே வந்துடும். சோ கப்பல்ல மிதக்கலாம், ஃளைட்ல பறக்கலாம், இவ்ளோ வசதிகளும் இங்க இருக்கு. ஆனா விலை ரொம்ப 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 குறைவு. சோ உடனே உங்களுடைய பிளாட்டை புக் பண்ணுங்க. பத்திரப்பதிவு இலவசம். சூப்பர் லொகேஷன் ஷிஃப்ட். சீக்கிரம் முந்துங்க. இங்க காலேஜ் வர போகுது, பள்ளிக்கூடம் மார்க்கெட்டும் நடந்து போற தொலைவுல தான் வர போகுது. அட அத விடுங்க, நீங்க கும்பிடுற கோயில் வர போகுது, சர்ச் வர போகுது, பள்ளிவாசல் வர போகுது, சீக்கிரமே சினிமா தியேட்டர் வர போகுது, ஷாப்பிங் மால் வர போகுது. சோ இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஆனா வாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கா? இருந்தா உடனே கிளம்பி சின்ன பாப்பா நகருக்கு வாங்க. தொடர்புக்கு 9500012152க்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இடத்தை சுத்தி காமிச்சு 3 வேளை சாப்பாடு போட்டு பத்திரமா உங்களை வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிறது எங்களோட கடமை. Until then it's bye from பெரிய பாப்பா. நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர் டி சூப்பர். டேய் வாடா. உடனே இது எல்லா சேனலுக்கும் குடுக்குறோம். இந்த இடத்தை விக்கிறோம், பணத்தை வாங்குறோம். அந்த குரங்கு குமார் மூஞ்சில விட்டு எரியறோம். எல்லாம் கரெக்ட். விளம்பர படம் சூப்பர். ஜனங்களும் கூட்டம் கூட்டமா வருவாங்க. கரெக்ட். ஆனா வர்றதுக்கே 24 hours ஆகுதுன்னா எவன் வாங்குவான்? சம்பந்தி, நான் ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்கி அந்த பெருமாளுக்கே திருப்பதியில போய் கொடை பிடிக்கிறவன். அத்தகாரோ, నేను అమ్మ బల్లియ పాంబాకి அந்த பாம்பை வச்சே 70mm படம் காட்டுறவன். நிறுத்துறீங்களா? இங்க பஞ்ச் டயலாக் போட்டியா போயிட்டு இருக்கு. அம்மா இப்போ என்னமா செய்ய போற? அதுக்கெல்லாம் சூப்பர் ஐடியா வச்சிருக்காடா இந்த சின்ன பாப்பா. வெல்கம் டு சின்ன பாப்பா சிட்டி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். வேகமா உள்ள போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு டவுட். நாம லேண்ட் பார்க்க தானே போறோம், அது ஏன் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு கூட்டிட்டு போறீங்க? அதானே, ஏன் கூட்டிட்டு போறீங்க சேப்பண்டி? அது மண்ண பாக்கணும்னா early morning, பொண்ண பாக்கணும்னா late evening. இதுதான் நம்ம நாட்டு கல்ச்சர். சூப்பருங்க, இதாங்க உங்ககிட்ட பிடிச்சது. ஆமா, இந்த டிவில பேசுனது நீங்க தானே? அதுலயும் உங்க பேச்சு இருக்கே, இன்னைக்கு முழுவதும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்க வாய் ஸ்வீட்டா இருக்குங்க. என்னடி வாய் ஸ்வீட்? அது வாய் காதடி, வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்கிறது தான் அந்த நாதம் போகுது. பெரிய பாப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, விடியறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடுவோம். போறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஒரு மேட்டர் மறந்துட்டீங்க. வாங்க 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 வாங்க. 5 6 7 8 9. இது என்னது? விட்டமின் டேப்லெட்டா? நோ, ஸ்லீப்பிங் டேப்லெட். அது இதுக்கு இதுல கலக்குறீங்க? 1 மணி நேரத்துல நம்ம லேண்ட காமிக்கிறோம் சொல்லிட்டு கூட்டிட்டு போறோம். ஆனா நம்ம போய் சேர்றதுக்கே 1 நாள் ஆகும். இந்த மேட்டர் லீக் ஆயிட கூடாதுன்னு தான் லிக்விட்ல டேப்லெட் 2. எங்க அம்மா கூட சேர்ந்து நீங்க எல்லாருமே கிரிமினல் ஆயிட்டீங்க. பாப்பா, பெரிய பாப்பா, எழுந்துரு, ஸ்பாட் வந்துருச்சு. பெரிய பாப்பா, தீரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. கரமோ, முதல்ல எழுப்புங்க அவனை. மாமா, யோ மாமா, யோ எந்திரியா. நான் எங்க இருக்கேன்? சரோஜா மடியில. சரோஜா, யோ, இருக்கா? நீ ஏன் இங்க தூங்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, சரோஜாவுக்கு ஜூஸ் கொடுத்தேன், மிச்சம் வச்சிச்சு. அது வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நான் சாப்பிட்டேன். நாசமா போச்சு. மயக்கம் போட்டு ஓயிட்டேன். அடச்சி, எல்லாத்தையும் எழுப்போ. ஏப்பா, எழுந்திருக்குப்பா, எழுந்திருக்குப்பா, எழுந்திருக்குப்பா. இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு, எல்லாம் எழுந்திருக்குப்பா, எழுந்திருக்குப்பா. சரோஜா, சரோஜா எழுந்திருமா.
எழுந்திருப்பா எழுந்திருமா. வண்டியில ஏறி உட்கார்ந்ததுதான்ப்பா தெரியும். வண்டி மூவ் ஆன மாதிரியே தெரியல. தூங்கிட்டு இருந்தா எப்படிமா தெரியும்? என்னது தூங்கிட்டனா? இல்ல, நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நம்ம இடம் வந்துருச்சுன்னு சொல்றான். ஆமா மேடம், நம்ம இடம் அவ்வளவு பக்கத்துல இருக்குதோ. எல்லாரும் இறங்குங்க இறங்குங்க. சரி, சரி, எல்லாம் இறங்கு, இறங்கு. வாங்க, 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 எடுத்து பாருங்க, வாங்க, 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 சீக்கிரம் இறங்குங்க. இறங்கு, 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 இறங்கு. வாப்பா. முதல்ல போய் நான் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துறணும். வாங்க 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 வணக்கம் வணக்கம். இதான் இடம். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ட பாப்போம். ஆமா, நீ யாரு? நான் தான் இந்த சின்ன பாப்பா நகரோட சோலோ ப்ரொப்ரைட்டர். பேரே சின்ன பாப்பா. பீப்பா மாதிரி இருந்துகிட்டு சின்ன பாப்பான்னு பேர் வச்சிருக்க. ஏய், நீ கூட தான் டேங்கர் லாரி மாதிரி இருக்க. சரோசா அப்படின்னு பேர் வச்சுக்கல. ஐயோ அத்தகாரு, ஒரு ரவுண்ட் இருக்கிற இவங்க தான் 8 கிரவுண்ட் வாங்க போறாங்க. அதனால நீங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. ஐயோ, நான் தெரியாம பேசிட்டேமா. நீங்க எவ்வளவு காரிய மூஞ்சில துப்புனாலும் எவ்வளவு கேவலப்படுத்தாலும் நான் பொறுத்துக்கிறேமா. நீங்க வாங்க. சொல்லுங்க, வராங்க, வழி விடுங்க. வாங்க, வாங்க, அடி, வாங்க. என்ன சார் சுத்தி சுத்தி பாக்குறீங்க? ஓகேவா? என்னத்த ஓகேவா? என்னவோ முன்னாடி பஸ் ஸ்டாண்டு, பின்னாடி ரயில்வே ஸ்டேஷனு, லெப்ட்ல ஏர்போர்ட், ரைட்ல பீச்னு பீத்திக்கினீங்க. இங்க வந்து நானும் சுத்தி சுத்தி பாக்குறேன், ஒண்ணுமே காணுமேமா. அது அது வந்து அதோ வந்துட்டாங்களே, நீங்களே சொல்லுங்க. சார் சார் சார், இங்க எல்லாமே டிசைன்ல இருக்குது சார். நம்ம பில்டிங்க கட்ட ஆரம்பிச்ச உடனே ஒண்ணா பின்னாடியே வந்துரும் சார். ஐயோ நீங்க வாங்க சார், நான் ஏர்போர்ட் எங்க வரும்னு கரெக்ட்டா சொல்றேன். வாங்க வாங்க, அட வாங்க. நீங்க தானே டிவில பேசுனது. ஐயோ, உங்க வாய் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு மேடம். Thank you. அதான் ஏற்கனவே சொன்னீங்களே. அது என்னமோ தெரியல மேடம். நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், அத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. முதல்ல நீங்க இடத்த வாங்குங்க, அப்புறம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். சரிங்க. பார்ட்டி చాలా ఇంట్రెస్ట్ గా ఉంది. எப்படியாவது வளைச்சு போட்ட வேண்டியதான். சுத்தி சுத்தி பாத்தீங்களே, ஓகேவா சார்? எல்லாம் ஓகேமா. ஹைட் தான் கம்மியா இருக்கு. ஏழு குடலோட வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கிழிச்சிட்டு ஆளு லேண்ட் பிராக்கெட் போட சொன்னா என்ன பிராக்கெட் போட்டு போறான்? மட்டமான டேஸ்ட் அடி அவனுக்கு. ஏய் ஏய் ஏய், ஒண்ணு பண்ணு, எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணி ஒரு 2 பிளாட் வித்துடி. எனக்கும் பிளாட் வித்த மாதிரி ஆச்சு, என் பிள்ளையும் ரிலீவ் ஆன மாதிரி ஆச்சு. இடம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப வெயிலா இருக்குதே. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண? நீ ஒன்னும் பண்ண வேணாம். வண்டியில வரும்போது கூல் ட்ரிங்க்ஸ் ஒண்ணு கொடுத்தல, அது இருந்தா ஒண்ணு கூட. ஏன் குஷ்டு பிளாட் ஆகிறதுக்கா? சார், அது பிளாட்ட பார்த்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் சொல்லுங்க. அவ்வளவுதான். அப்படியா? அது சரி, பக்கத்துல எங்கேயாச்சும் ஒயின் ஷாப் இருக்குதே? இல்லாம தான் நானே தேடினுக்கிறேன். இங்க பக்கத்துல உண்மையிலேயே ஒயின் ஷாப்பே இல்லையா? அப்ப என்ன இந்த இடம் எனக்கு வேணாப்பா. ஏன்பா கோச்சின்னு போற? ஏன்பா கோச்சின்னு போற? பாருப்பா, கோயில் இல்லாத இடத்துல கூட குடியிருக்கலாம், ஆனா ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு எங்க அப்பா நெப்போலியனே சொல்லிக்கிறாரு. அதனால எனக்கு இந்த இடம் வேணாம். சார் இருங்க சார், இருங்க சார். யார் சார் இங்க ஒயின் ஷாப் இல்லன்னு சொன்னது? நீ சொன்னியாடா? நீ சொன்னியாடா? சார், நீங்க ஃபுல்லா குடிக்கிறதுக்கு ஏசி பார் இருக்கு சார். நீங்க குடிச்சிட்டு ரத்த வாந்தி எடுத்தீங்கன்னு வெச்சுக்கங்களேன், இதோ பக்கத்துல அட்மிட் பண்ண ஆஸ்பத்திரி கூட இருக்கு சார். ஐயோ, அத விடுங்க சார். ஒருவேளை ஆஸ்பத்திரியில செத்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களை போட்டு பதிக்கிறதுக்கு சுடுகாடு பக்கத்துல 16ஆம் நாள் காரியம் பண்ண கோலம் கூட இருக்கு. ஐயர் 100% ஃப்ரீ. அடா பாவிங்களா, ஒரே ஒரு ஒயின் ஷாப்புக்கு தானே கேட்டேன், அதுக்காக எனக்கு காரியம் பண்ற அளவுக்கு போயிட்டீங்களடா. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? இங்க போய் இடத்த வாங்கி நான் எப்படிடா? ஃபீல் பண்றா போய் அமுக்குங்கடா. ஐயோ, இடம் வாங்க வந்திருக்கிற ஒவ்வொன்னும் 7.5 கூட்டுதுங்களே. இதுங்க கிட்ட நான் இடத்தை வித்து பணத்தை வாங்குறதுக்குள்ள ஐயோ நான் என்ன ஆக போறேன்னு தெரியலையே கடவுளே. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. கிரவுண்டு 10 லட்சம் ரூபா, ஒரே ரேட்டு தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. வேணுங்கிறவங்க பணத்தை கட்டிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. மேடம் கொஞ்சம் குறைக்க கூடாதா? நோ பார்கெயின். இத பாருமா, வந்திருக்கிறதெல்லாம் சில்லற பார்ட்டிங்க. நான் அப்படி கிடையாது. ஒரே பேமெண்ட் 70 லட்சம் ரூபாய் தரேன். 8 கிரவுண்ட எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடு. சாரி மேடம், 80 லட்சத்துல இருந்து 1 ரூபா கூட நான் குறைச்சிக்கவே மாட்டேன். இப்படி கராரா பேசா எப்படிமா? மேடம், இது ஒண்ணு பொண்ணு இல்ல. விலை ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் மண்ணு விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும்.
உன் மாமா எதுக்குடி இங்க வரா? ஐயா மாமா అంటే மலேசியா மங்கம்மா வெத்த சவுண்ட் பாட்டு. ஏய் என்ன விட சவுண்ட் பார்த்தியா? மேடம் நீங்க லோக்கல் சவுண்ட், அந்த அம்மா இன்டர்நேஷனல் சவுண்ட். மலேசியாவுல பாதி இடம் அவங்கள்தான். வணக்கம் மேடம். இங்க யார் சின்ன பாப்பா? நான் தான் மேடம் சின்ன பாப்பா. ஐ லைக் தட். இந்த இடத்தை யாருக்கும் விக்காதீங்க, மொத்தமா நானே எடுத்துக்கிறேன். மொத்த இடத்தையுமா? எஸ் எஸ். என்னோட ட்ரீம் சிட்டியை இங்கதான் உருவாக்கலாம்னு இருக்கேன். ட்ரீம் சிட்டி అంటే you want to know my dream city? மங்கம்மா ஏர்போர்ட், மங்கம்மா பீச், மங்கம்மா பஸ் ஸ்டாண்ட், மங்கம்மா ஹாஸ்பிடல், இதெல்லாமே என்னோட பர்சனலுக்காக இங்க நான் உருவாக்க போறேன். அண்ட் ஓகே, நான் blank செக் தரேன். அமௌண்ட்டை நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கோங்க. ஏய் என்ன நான் பெருக்கி பாய போடுவேன், நீ வந்து தூங்குவியா? Stupid. நான் பாலெல்லாம் படுக்க மாட்டேன். I sleep only on the bed, you know. இது பாருமா, நீ எதுல வேணா தூங்கு, எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த இடத்த முதல்ல பார்த்ததே நாங்க தான், அதனால எங்களுக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். அதனால எங்களுக்கு தான் நீ Hey, just relax guys. சின் பாப்பா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம டென்ஷன்? இந்த மொத்த இடத்தையும் நானே வாங்கிக்கிறேன். நீங்க சொன்ன பிரைஸை விட எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கிறேன். இஸ் இட் ஓகே? பேரம் பேசுற இதுகளை விட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தர இவங்க தான் பெட்ரு. நீ லேண்ட இவங்க கிட்டே விட்டுரு. இத பாருமா, நீ கேட்ட 80 லட்சத்தை நான் கொடுத்துறேன். எனக்கு என்னோட இடத்தை எழுதி கொடுத்துரு. ஆமா, சொன்ன மாதிரி இடத்தை கொடுங்க மேடம். எங்களுக்கு கொடுக்கணும், நீங்க எங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். சாரி மேடம், எனக்கு பணம் பெருசு இல்ல, நம்பிக்கை தான் பெருசு. என்ன நம்பி வந்தவங்கள நான் ஏமாத்த மாட்டேன். முதல்ல வந்தவங்களுக்கு தான் இடத்தை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். சின்ன பாப்பா, சொல்லுங்க. you've lost the golden opportunity. நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் இழந்துட்டீங்க. Anyway, it's your bad luck. I'm leaving. இங்க பாருங்க, இந்த சின்ன பாப்பாவுக்கு நம்பிக்கை, நாணயம், நேர்மை இதுதான் முக்கியம். வாங்க, வந்து அள்ளிக்கிட்டு போங்க. வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல, அந்த மேடம் சொன்ன மாதிரி செய்யறாங்கல்ல. இதுக்குதான் என்றதுக்கு ஒரு மிஷின் வைக்கணும்ன்றது. எண்ணி எண்ணி கையெல்லாம் வலிக்குதுல்ல. இது எதுக்கு என்னனோ 15 கிரவுண்ட் 1.5 கோடி ரூபாய் அவ்வளவுதானே. ஐயோ, அந்த குரங்கு குமாருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ல, அதுக்கு தாண்டி என்ன சொன்னேன். ஆமா ஆமா, நல்ல வேளை இந்த 1.5 கோடி ரூபாய் சொத்தை 10 லட்சத்துக்காக அவனுக்கு கொடுக்க இருந்தீங்க. நம்மள கடவுள் தான் காப்பாத்தினாரு. கடவுளே உங்களை காப்பாத்திட்டாரு, ஆனா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. நீயா? நானேதான். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இடம் வந்துருச்சுன்னு போய் சொல்லி 80 லட்சம் ரூபாயை ஏமாத்திருக்கீங்க. நாங்க ஒண்ணும் போய் சொல்லியா? கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளதான் இடம் வந்துச்சா? டேய் நீ பேசாத. கூல் ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்து நேத்து காலையில தூங்க வச்சு மறுநாள் காலையில நீ எழுப்பி விட்டுருக்க. அவ எங்க எழுப்பினா? உன் மடியில தான் படுத்து தூங்கிட்டு இருந்தா, நான் தானே தட்டி எழுப்பி விட்டேன். என்னது இது வேறயா? தபர்மா, எனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ நீ குஷ்டு வச்ச கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சா மயக்கம் போட்டு ஓயிட்டேன். உன் குழந்தை உன் மடியில பார்த்து தூக்கி தூரம் போட்டா போவ. அந்த மாதிரி நினைச்சுன்னு விட்டு போ. ஏய் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நீ மரியாதை பணத்தை எடு முதல்ல. ஏய், என்ன சுடுகாட்டுக்கு போன பணமும் சின்ன பாப்பா கிட்ட வந்த பணமும் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்ல. போடே. ஏய் ஏய், என்னடி சவுண்ட் விடுற? சவுண்ட் விடுற சங்க அறுத்து சவுண்ட கட் பண்ணிடுவேண்டி. அப்போ நீ இவங்க கூட்டாளியா? ஆமா, இப்ப என்ன? இருங்கடி, என் மாமா கிட்ட சொல்றேன். ஏய், யாரடி உன் மாமன்? கூப்பிடுறி அவன. இதோ கூப்பிடுறேன், வருவாரு பாரு. கூப்பிடு. மாமா மாமா. இந்த கொரில்லாவை வச்சு எவன் குடும்பம் நடத்துறான்னு சந்தேகப்பட்டேன். இவன் கரெக்டான ஆளுதான். வாங்க குமாரண்ண, இங்க பாருங்க, உங்களுக்கு சேர வேண்டிய 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு நீங்க இடத்த காலி பண்ணுங்க. நாய் வாழை வெட்டி நாய்க்கே சூப்பு கொடுத்த கதையா? ஏன் முண்டாட்டி ஏமாத்தி எனக்கே பணம் கொடுக்கீங்களா? டேய்,
உன் பொண்டாட்டி ஏமாந்தது அவ தப்புடா. அதுக்கு அவளை நீ தூக்கி போட்டு மிதியில உத. அக்கா, ஆ? அவனால அவளை உருட்டவே முடியாது. அவன் எங்க தூக்கி போட்டு மேரிக்கு போறான். டேய் அதெல்லாம் அவன் பிரச்சனைடா. இந்த பாரு குமாரு, இதோ 10 லட்சம் ரூபாய் இருக்குது, எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இரு. என்னடா மேல சுடுற? அடுத்து கீழே சொல்ல போறியா? இல்ல, உங்களை சுட போறேன். சுடு மாமா, சுடு மாமா, விட்டுடாத, சுடு, சுட்டு காலி பண்ணி எல்லாரையும். சின்ன பாப்பா, நீ எங்க போனாலும் விட மாட்டேன்.